ஹாய் கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 10th மேக்ஸ் தான். எக்ஸசைஸ் 1.5ல் 6th சம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கொஸ்டினில் என்னென்னா எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃப்எஃப்ஓ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான், இது கவனிங்க, டக்குன்னு முடிஞ்சிடும். எஃப்எக்ஸ் கொடுத்துட்டோம். எஃப்னா என்னது? எஃப்எக்ஸ் கரெக்டாக. அப்போ எஃப்எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்னது? x²-1 ஓகேவா? அந்த இப்போது f(x²-1) கண்டுபிடிக்கணும். f(x) என்னது? x²-1. அப்போ x இருக்க இடத்துல x²-1 சப்ஸ்டியூட் பண்ணணும் கரெக்டாக. அப்போ இதில் வந்து x²-1 த ஹோல் ஸ்கொயர் (-1) ஓகேவா? எனது x இருக்க இடத்துல நம்ம உள்ள ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், அதனால் இப்படி வருது ஓகேவா. இனி a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, அப்போ அதை விரிச்சு எழுதியிருக்கோம் ஓகேவா. -1 இது 1² வந்து 1 தானே. அப்போ +1 -1 கேன்சல் ஆன அப்புறம் ஆன்சர் இருக்கும் x⁴ - 2x இருக்கும், 2x² ஓகேவா. அடுத்தது f ஓகேவா. f எப்படி எழுதலாம்னா f(x)ன்னு எழுதலாமா ஃபஸ்ட்டு. அப்போது f(x) நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டாக இது. அப்போது இதை வேல்யூ ஆன்சரை வந்து அப்படி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஓகேவா. அப்போ ஈஸியாக பிடிச்சிடும். அப்போ திருப்பி மறுபடியும் f(x)ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். f(x) என்ன கொடுத்துருக்காங்க? x²-1. அப்போ இந்த ஆன்சர் த ஹோல் ஸ்கொயர் -1 ஓகேவா. அப்போது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, மறுபடியும் அதை உள்ள அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேவா. அப்போ x⁸8, அதுக்கப்புறம் வேறது 2x² த ஹோல் ஸ்கொயர், அப்போ 2², அப்போ 4 x², 2² வந்து 4 ஓகேவா வந்துட்டா. அடுத்தது இது 2 × x⁴ × 2x⁴ 2 × x⁴ × 2x² ஓகேவா. அது போட்டிருக்கும் போது நம்மளுக்கு 4x⁴ 6 வருது, -1 இவ்வளோதான்.